தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12வது அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. என்னுடைய பிரசங்கங்கள், வார்த்தைகள் என்னுடையது என்று சொல்ல மாட்டேன். நான் வேதத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை இன்னும் தெய்வத்துக்கு நேராக நடத்தும்படி, ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்றாங்க சரியாக அதில் வாழும்படியாக அதை மையமாக முக்கியத்துவமாக வைத்துத்தான் இந்த பிரசங்கங்கள், காரியங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனை ஆராதிக்கிறோம், நல்லது. பாடல்களை படிக்கிறோம், நல்லது. துதிக்கிறோம், நல்லது. கண்டிப்பாக இருக்க வேண்டிய காரியங்கள். அதோடு கூட முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை இங்க பவுல் சொல்லுகிறாரு. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. உங்கள் சரீரம் என்றால் நாங்கள் செய்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ள வரும். அப்ப என்னத்தை செய்தாலும், என்னத்தை பார்த்தாலும், என்னத்தை பேசினாலும் கேட்டாலும் அது பரிசுத்தத்துக்குரியதாக, தேவனுக்கு நேர எங்களை நடத்தத்தக்கதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதுல கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில, விசேஷமாக இந்த டெக்னாலஜி கூடின இந்த நாட்கள்ல வாழுகிற நாங்க எதை பார்க்கிறோம்? எங்களுடைய கண்களுக்குள்ளாக எதை அனுப்புகிறோம்? ஆத்துமாக்கு எங்களுடைய செவிகள் மூலமாக எதை ஆத்துமாவுக்குள் அனுப்புகிறோம்? நாங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை கெடுக்கும்படியாக, பரிசுத்த குலத்திலே உண்டு பண்ணும்படியாக பேசுகிறோமா? அல்லது தெய்வத்தினுடைய வார்த்தையினால நிறைந்து இருதயத்தின் நிறைவினால வாய் பேசணும்னு சொல்றாரு. இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் வைத்து அதன் மூலமாக அதை பேசுகிறோமா என்பதுல கவனமா இருக்கணும். இந்த நாட்கள்ல நான் எல்லாருடைய கரங்கள்லையும் கைகள்லையும் அங்கே போன், மொபைல் போன், லேப்டாப் என்கிற காரியங்கள் இந்த நாட்கள்ல எல்லாருடைய கரங்களையும் வீடுகளையும் உண்டு. இதுல என்னத்தை தேடுகிறோம், என்னத்தை பார்க்கிறோம், இதுல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுல கவனம் இருக்கணும். நாங்க பார்க்கிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ள போகுது, கேட்கிற காரியங்கள் இருதயத்துல போகுது. இருதயத்துல போய் அது எங்களுடைய மூளைக்கு அந்த இருதயம் அதை அனுப்பி அந்த இருதயத்துல இருக்கிற காரியத்தை எங்களை செய்ய வைக்குது. ஆகவே எதை பார்த்தாலும் கொஞ்சம் தெய்வத்துக்கு பிரியமாயிருக்குமா? இது பரிசுத்த குலச்சலை உண்டு பண்ணுகிறதா
என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். எதை கேட்டானு, ஏன் கேட்கிற பிரசங்கமா இருந்தாலும் சரிதான், பார்க்கிற பிரசங்கங்களா இருந்தாலும் சரிதான், தெய்வத்துக்கு நேராக நடத்துகிறதா, பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறதா, ஆத்துமா நித்தியத்துக்குள்ள நிக்கத்தக்கதாக நடத்துகிறதா என்பதை குறித்து கவனமா இருக்கணும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டி, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எப்படியாக வாழும்போது பாடுகள் உபத்திரவங்கள் கண்டிப்பா வரும். வந்து அதன் மூலமாக ஜீவ பலியாக பரிசுத்தமாய் வாழுகிற மூலம் வருகிற காரியங்களை அனுபவித்து ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதே புத்தி உள்ள ஆராதனை என்பதாக பவுல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இந்த நாள்ல எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுகிறோம் என்பதை கவனித்து ஆவியானவருடைய உதவியோடு கூட அதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமேன்.